சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சிலர் கருவுற்ற பெண்களை ஸ்கேன் செய்து கருவில் வளர்வது ஆணா பெண்ணா என கூறி வசூலில் ஈடுபட்டு வந்தது குறித்து தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் சாந்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து இணை இயக்குநர் தலைமையில் ஆத்தூர் டாக்டர் ஜெயலட்சுமி உட்பட 10 பேர் கொண்ட மருத்துவ குழு ஆத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் ஸ்கேன் மூலம் பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த ரஞ்சித்குமார் என்பவரை போலீசில் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள வீட்டில் ஸ்கேன் இயந்திரம் மூலம் பரிசோதனை செய்து பெண் கருவாக இருந்தால் கருக்கலைப்பு செய்து 12,000 ரூபாய் வசூலித்தது அம்பலமானது. அவரிடம் விசாரிக்கையில் ஆத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சீதா கேசவன் தெருவைச் சேர்ந்த மேரி என்பவரது வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வரும் சத்யா என்பவர் வீட்டிற்குள் வைத்து 4 மாத கர்ப்பிணிக்கு ஸ்கேன் மூலம் பாலின பரிசோதனை செய்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து ரஞ்சித்குமார், கூட்டாளிகள் அக்கிச்செட்டியா பாளையத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன், புரோக்கர் ஆத்தூர் வெங்கட்ராமன் ஆகியோரை மருத்துவ குழுவினர் மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து ஸ்கேன் இயந்திரம், மருத்துவ உபகரணங்கள், கருக்கலைப்புக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து ஆத்தூர் டவுன் போலீசில் இணை இயக்குநர் சாந்தி புகார் கூறினார். அதைத் தொடர்ந்து சவுந்தரராஜன் மற்றும் வெங்கட்ராமன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கருவின் பாலினம் தெரிவிப்பது சட்டப்படி குற்றம். இருந்தாலும் மக்கள் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுல இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டவிரோதமான கும்பல் கையில சிக்கி அவங்க கிட்ட அதிகமான பணத்தை அவங்க எங்க வர சொல்றாங்களோ அங்க போய் வயிற்றுல இருக்க குழந்தைய ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிற விஷயம் இப்போ தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல நிறைய நாங்க மக்களை கைது செய்தோம். சட்டவிரோதமான கும்பலை கைது செய்து மாவட்ட ஆட்சியர்கள் குண்டாஸ்ல போட்டாங்க. தருமபுரி மாவட்டத்திலிருந்து மக்கள் அங்க பண்றது குறைஞ்சி இப்ப மற்ற மாவட்டத்தை நோக்கி கருவின் பாலினம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேலம், ஆத்தூர், திருப்பத்தூர், குப்பம், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம் இப்படி பல இடங்கள்ல அந்த அவங்க வர சொல்ற இடத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் போறாங்க. போய் அங்க போய் தெரிஞ்சுட்டு அது பெண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை சட்டவிரோத கருக்கலைப்புக்கு ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு ரகசிய தகவல் வந்தது. அது பேர்ல மாவட்ட ஆட்சியரும் எங்கள் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அவர்கள் டாக்டர் ராஜாமூர்த்தி சார் அவரும் கொடுத்த அனுமதியின் பேர்ல நாங்க அந்த தகவலை தொடர்ந்து நாங்க ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு கருவில 4 மாத கர்ப்பிணி அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக போறாங்க. ஏற்கனவே இப்போ கள்ளக்குறிச்சியில மதியானம் நாங்க ஒரு கும்பலை பிடிச்சோம். அது ரஞ்சித்குமார் அப்படிங்கிறவரு. அவர் ஏற்கனவே ஒரு வயிற்றுல என்ன குழந்தைன்னு பார்த்து பையன்னு சொல்லி திரும்ப ரிப்பீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அவங்களும் எங்க தர்மபுரி பெண்ணும் போனதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்த நாங்க ஒரு வீட்டுல வச்சு ஹால்ல பாக்குறாரு. அங்க சட்டவிரோதமான கருக்கலைப்பு மாத்திரைகளும் இருந்தது. கிட்டத்தட்ட 40 பேக்கெட் எம்எம்ஐ கிட்ட இருக்கு, எம்டிபி கிட்டு. அது இல்லீகலா வச்சிருக்க கூடாது. அது இல்லாம 2 ஸ்கேன் மிஷின் அங்க பறிமுதல் பண்ணோம். அது இல்லாம 15,000 ரூபாய் கொடுத்ததும் நாங்க பறிமுதல் பண்ணோம். அதுல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க. கண்டிப்பா அந்த கர்ப்பிணி பெண்களை தான் நாங்க படம் எடுத்து போட போறோம். இவங்கதான் வயிற்றுல என்ன கொஞ்சம் தெரிஞ்சு வந்தவங்க. சட்டவிரோதமான செயலை செய்யறதும் தப்பு, அதுக்கு போறதும் தப்பு. அதனால தயவு செய்து பொதுமக்களுக்கு அதை மட்டும் நாங்க தெரிவிச்சோம். பெண்கள் வராம இருந்தா அவங்களுக்கு வேலை இல்லை. அதனால அவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க. சட்டவிரோத செயலுக்கு பப்ளிக் உடன்படாதீங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் 2 குழந்தை போதும். அது பெண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்லதுதான். இப்ப இருக்க நிலைமையில இந்த காலகட்டத்துல பெண்கள் தான் அதிக கண்கள் சொல்றோம் முதட்டளவுல, ஆனா அதை நம்ம செயல்படுத்துறது இல்லை. அதனால தயவு செய்து அதான் பொதுமக்கள் மாறினா எங்களுக்கு வேலை இருக்காது.